இங்க பாரு பிரக்யா, எல்லா உறவும் ஒரே மாதிரி இருக்காது. நீயே பார்த்தல்ல, நீ எதுவும் சொல்லலனாலும் பிராச்சிக்கு எல்லா விஷயமும் புரியுது. ஆனா ரியாக்கு இவ்வளவு தூரம் சொல்லி புரிய வச்சதுக்கு அப்புறமும் அவ எதுவும் புரிஞ்சுக்கிறது இல்ல. அதனாலதான் அவ உன்னை வெறுக்கிறா, உன் மேல கோவமா இருக்கா. ஆனா எங்க அன்பு இருக்கோ அங்கதான் கோவமும் வெறுப்பும் இருக்கும், மறந்துடாத. அதே மாதிரி எங்க அன்பு அதிகமா இருக்கோ அந்த மாதிரி இடத்துல அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது உண்மையிலே ரொம்ப கஷ்டமான விஷயம். ரியா உன்னையும் புரிஞ்சுக்கல, உன்னோட அன்பையும் அவ புரிஞ்சுக்கல. இந்த விஷயங்கள் எல்லாம் எப்ப முடிவுக்கு வரும்னே தெரியல. ஆனா கவலைப்படாத, காலம் போக போக எல்லாத்தையும் சரி பண்ணிடும். அது போகட்டும், நேத்து மிஸ்டர் மெஹரா கிட்ட நீ ஏதாவது பேசுனியா? என்னால அவர்கிட்ட பேசவே முடியல. ரியா என் மேல ரொம்ப கோவமா இருந்தா. எனக்கு தெரியும் நேத்து என்ன நடந்ததுன்னு. உன்னையும் பிராச்சியும் அவங்க வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டாங்க இல்லையா? இங்க பாரு, உனக்கும் ரியாவுக்கும் உள்ள உறவு என்னன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா உனக்கும் மெஹராவுக்கும் இருக்கிற உறவு தான் புரிஞ்சுக்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா நேத்து எனக்கு எல்லாம் தெளிவா புரிஞ்சிடுச்சு. மிஸ்டர் மெஹரா உன் மேல உயிரே வச்சிருக்காரு. ஆமாம்மா, அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல அவர் பின்னாடி எத்தனையோ பொண்ணுங்க சுத்தி சுத்தி வந்தாங்க. ஆனா அவரு உன் பின்னாடி வந்தாரு. யாராவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னேன். ஆனா அவர் என் பொண்டாட்டி மேல உயிரே வச்சிருக்கேன்னு சொன்னாரு. நீ உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவ. அதனாலதான் உன் மேல உயிரா இருக்கிற ஒரு கனவு உனக்கு கிடைச்சிருக்காரு. என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவதான். அவரும் என்ன மாதிரியே தான் என் பொண்ணு மேல உயிரியே வச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பாரு. எந்த பொண்ணு சொல்ற? பிராச்சி. நான் அவர்கிட்ட ரன்வீர் பிராச்சியை பத்தி தான் பேச போறேன். அவங்க 2 பேரோட ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கும். ஆனா அதுக்கு அவங்க முதல்ல ஒண்ணு சேரணும்ல. நான் சொல்ல வர்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, முதல்ல நீயும் மெஹராவும் ஒண்ணு சேர்ந்ததான் அவங்க ஒண்ணு சேர முடியும். நீயே ஒரு வேலை பண்ணக்கூடாது? நீயும் மெஹராவும் இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்பதான் 2 பொண்ணுங்களுக்கும் அம்மா அப்பாவுடைய அன்பு கிடைக்கும். அப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும், எப்ப மெஹரா தன்னோட கல்யாண விஷயத்தை பத்தி பேசுறாரோ அது வரைக்கும் நீ வாயே திறக்க கூடாது. ஆமா, வெறும் உன்னோட முடிவு தான் இருக்கு. முதல்ல நான் சொல்றதா இல்ல நீ சொல்றதாங்கிறத இப்பவே முடிவு பண்ணு. அன்பு இருக்குன்னு சொல்லு. 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்னை எப்படி காதலிச்சோ அப்படி எனக்கு வேணும். எனக்கு புரிஞ்சிருச்சு. ரியாவோட மனசுல இருந்து வெறுப்பு போகணும்னா நானும் அவரும் திரும்ப ஒண்ணு சேர்ந்தாகணும். மனுஷன் தப்பு பண்ணானா அந்த தப்பை அவன் திருத்திக்கணும். இப்ப நம்ம தப்பை திருத்திக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. இதுக்கு கண்டிப்பா அவரோட ஹெல்ப் எனக்கு தேவை. அப்ப கேளு. புருஷங்கிட்ட உதவி கேட்கறதுக்கு யாராவது வெக்கப்படுவாங்களா என்ன? சரிதாமா, தேங்க்யூ சோ மச். என் வாழ்க்கையில அம்மாங்கிற ஸ்தானத்தை எனக்கு காப்பாத்தி கொடுக்கறீங்க. பாத்தியா, இன்னும் உங்களுக்குள்ள கல்யாணமே நடக்கல, அதுக்குள்ள என்ன பிரிக்க பாக்குறியா? நான் எந்த கடமையும் செய்யலம்மா. நான் என் பொண்ணோட வாழ்க்கைய நிலைநாட்ட விரும்புறேன். நீ என்ன பண்றன்னா, நீ அவரை சந்திப்பியோ இல்ல போன்ல பேசுவியோ, ஆனா ஒரே தடவை எல்லாத்தையும் பேசி முடிச்சிடு. அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். என் போன் ரூம்ல இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏய் சஹானா, வாலு, ஒளிஞ்சிருந்து நாங்க பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு இருந்தியா? இல்ல சரிதா ஆண்டி, நீங்க இப்ப பண்றீங்களா அது ரொம்ப ரொம்ப தப்பு. நீ என்ன சொல்ற? நீங்க பொய்யான விஷயத்த உங்களுக்கு சொல்றீங்க. ஒருவேளை அப்படி நடக்கலன்னா சித்தி ரொம்ப வருத்தப்படுவாங்க. நீ என்ன சொல்ல வர? சித்தி மேல மிஸ்டர் மெஹரா காண்பலாம் இல்ல. இங்க பாரு, மிஸ்டர் மெஹரா உன் சித்தி மேல உயிரே வச்சிருக்காரு, புரியுதா? அப்படியா? சித்தி மேல காதல் இருந்தா அவர் ஏன் போன் பண்ணாம இருக்காரு? அவர் போன் பண்ணலன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை அவர் போன் பண்ணிருந்தா சித்தி உங்களுக்கு சொல்லிருப்பாங்கல்ல. இங்க பாரு, அவரு அபிஷேக் பிரேம் மெஹரா. அவர் அந்த மாதிரி போன்ல எல்லாம் சொல்ல மாட்டாரு. அவர் இப்படி உன் சித்தி முன்னாடி உட்கார வைப்பாரு, கண்ணோட கண்ணை பார்த்து அவகிட்ட கேட்பாரு, திரும்பவும் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்பாரு, புரியுதா? கடவுளோட அருளால நீங்க சொல்ற மாதிரி நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி எல்லாம் தான் நடக்கும். இது வந்துடுறேன். அவர் தான் வாழ்க்கையை விட்டு பிரக்யாவை இவ்வளவு தூரமா ஒதுக்கி வச்சிருந்தா கூட இவ்வளோ காலம் ஆகியும் மனசளவுல ஒன்னா இருந்திருக்காரு. அவர் கண்டிப்பா பிரக்யாவோட சந்தோஷத்துக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவாரு. ஒன்னு ரியாவை நீ கல்யாணம் பண்ணிக்கணும், இல்ல என்ன சாக விடணும். இப்போ நீ என்னோட ஃபியான்சியாவே மாறிட்ட. கூடிய சீக்கிரமாவே நீ என்னோட லைஃப் பார்ட்னரா மாறிடுவ.
இங்க பாருங்கம்மா, உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், எப்பயும் போக மாட்டேன், உங்க கூடவே தான் இருப்பேன், சத்தியம்மா. இங்க வா, உட்காரு. எல்லாம் சரியாயிடும். இனிமேல் அந்த மாதிரி எல்லாம் நடக்கவே நடக்காது பிராச்சி. ரன்பீர், ஏன் அப்படி சொல்ற? நீ உங்க அம்மாவை நினைச்சு கவலைப்படுற. பயப்படாத, அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டா அப்புறம் எல்லாம் சரியாயிடும். எல்லா டென்ஷனும் போயிடும். சரியா? நீ கவலைப்படாத. இதெல்லாம் இப்ப நடக்கிற விஷயம்தான். இங்க பாரு, எனக்கு இத பத்திலாம் டென்ஷனே இல்ல. எனக்கு டென்ஷன் கவலைலாம் நம்ம 2 பேரோட வாழ்க்கைய பத்தி தான். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த ஹார்ட் அட்டாக் அப்புறம் வாழ்க்கையே மாறி போச்சு. இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதெல்லாம் காதலுக்காக இந்த உலகத்தையே எதிர்த்து போராடுவாங்க. ஆனா நான் என்னோட ஃபேமிலியை எதிர்த்து போராடுறேன். இப்போ ப்ராப்ளம் என்னன்னு தெரியுமா? என்னால இதுக்கப்புறம் போராட முடியாது. ரன்பீர், சண்டை போட்டு பொருட்களை தான் ஜெயிக்க முடியும், அன்பை இல்ல. அன்பை பெறதான் முடியும், அதை அடைய முடியாது. இங்க பாரு, நீ உன்னோட ஃபேமிலிக்கு ரொம்ப நல்ல பையன் இல்ல? அவங்க கூட சண்டை போடாத. உனக்கு எப்படி தோணுது? நான் தேவையில்லாம சண்டை போடுவேனா? அப்படியே சண்டை போட்டாலும் என்னால இப்போதைக்கு எதுவும் சாதிக்க முடியல. இப்ப நான் ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கேன். எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஏன் ஹெல்ப்லெஸ்ஸா இருக்க? இங்க பாரு, உங்க அம்மா உன்னை என்ன செய்ய சொல்றாங்களோ அதை மட்டும் நீ செய், போதும். நீ மத்தவங்கள பத்தி எல்லாம் கவலையே படக்கூடாது. என்ன ஆச்சு? நான் மத்தவங்கள பத்தி கவலைப்படக்கூடாதா? என்னோட மொத்த சந்தோஷமும் அவங்க தான் இருக்கப்ப கூட நான் அவங்கள பத்தி கவலைப்படக்கூடாதா? ரன்பீர், உன்னோட சந்தோஷத்துக்கு முன்னாடி மத்தவங்க சந்தோஷத்தை பாரு. நீயும் உங்க அம்மா ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரே வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீ ஏன் 3வது ஆளை பத்தி யோசிக்கிற? பிராச்சி, இங்க பாரு, அந்த 3வது ஆள் என்னோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளா இருந்தா அப்பயும் அவங்கள பத்தி நான் யோசிக்க கூடாதா? அம்மாவை விட இந்த உலகத்துல யாருமே பெருசு இல்ல. அம்மாவோட அன்பு எப்பவும் அன்கண்டிஷனலா இருக்கும் ரன்பீர். அம்மாவோட இடத்துக்கு யாருமே வர முடியாது, அதை புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. அவங்க என்ன சொல்றாங்களோ அப்படியே தான் நீ செய்யணும். நான் பிடிவாதம் பிடிக்கல, நான் சொல்றத கேளு. ப்ராமிஸ் மீ. பிராச்சி, நான் சொல்ல வர்றது இங்கதான் இருக்கியா? நான் ஒன்னதான்ப்பா தேடிட்டு இருக்கேன். வா போலாம். நான் வர, நீங்க போங்க. நானும் வரவா? இல்ல, இப்ப வேண்டாம். நீ இங்கே இரு, நான் போயிட்டு உடனே திரும்ப வரேன். நான் இப்ப வந்துடுறேன். பிராச்சி, நான் போய் பல்லவி ஆண்டியை பார்த்துட்டு வந்துடுறேன். நில்லு. என்னடா பாத்துட்டு இருக்க? சிச்சுவேஷன் கைமீறி போறதுக்கு முன்னாடி அவளை போய் தடுத்து நிறுத்து. ஒன் செகண்ட். எங்கடா போற? அட, பாட்டி தண்ணி கேட்டாங்களா? தண்ணி எல்லாம் நான் கொடுத்துக்கிறேன், நீ அங்க போடா. சீக்கிரம் போ. உன் பிடிவாதத்தால பிராச்சி அடைஞ்சிட முடியாது. நான் செத்தாலும் சாவனே தவிர பிராச்சி எந்த காலத்திலயும் கைவிட மாட்டேன். தேங்க்யூ சோ மச். நான் செத்தாலும் திரும்பி வராத. உனக்கு எனக்கும் உள்ள உறவு இதோட முறிஞ்சு போச்சு. அது நீ நல்ல ஞாபகத்துல வச்சுக்க. உனக்கு எனக்கும் உள்ள உறவு இதோட முறிஞ்சது.
பல்லவி பல்லவி வணக்கம் பாட்டி. நான் பல்லவி ஆண்டி 2 நிமிஷம் பார்க்கலாமா? பிராச்சி 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 வேண்டாம் 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 வேண்டாம். பிராச்சி பாட்டி என்ன பாட்டி பண்றீங்க? உங்களுக்கு தான் தெரியும்ல அம்மாவுக்கு பிராச்சியை பார்த்தாலே பிடிக்கலன்னு, அப்புறம் ஏன் உள்ள அனுப்புனீங்க? உன்னை பக்கத்து நான் வந்தா நீயே ஹேண்டில் பண்ணிக்க. நான் எப்படி ஹேண்டில் பண்றது? அம்மாவும் இப்படி இவ்வளவு இப்படி, நீங்க ஏன் பாட்டி இப்படி இருக்கீங்க? ரன்பீர், ஹாய் பல்லவி ஆண்டி. இப்ப நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு காலையில தான் தெரிஞ்சது. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் வந்திருப்பேன். இவளை யார் உள்ள வரவிட்டது? போனை எங்க வச்சேன்? வாய்ஸ் நோட். ஹலோ பிரக்யா, நீ ஒரு வேலை பண்ணு. நீ சாயங்காலம் மறக்காம எமல்ஷன் ஹோட்டலுக்கு வந்துரு. உன் வீட்டுக்கு பக்கத்துல தான் அந்த ஹோட்டல் இருக்கு. 10-15 நிமிஷம் உனக்கு லேட்டா இந்த மெசேஜ் கிடைச்சாலும் நான் வரதுக்கு முன்னாடி நீ அங்க வந்துருவ. ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம். இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஓகே, பை. ஆனா அது இவரே இவ்ளோ டென்ஷனா இருக்காரு. நேத்து ரியா என்னென்னவோ பேசிட்டா, அதனால அவரு ரொம்ப டென்ஷனா இருக்காரு போல. ஆனா எதுக்கு இவரு டென்ஷன் ஆகுறாரு? ஈஸியா சால்வ் ஆகுற ப்ராப்ளம் தானே. இவ்ளோ சின்ன விஷயத்துக்கு எதுக்காக இப்படி டென்ஷன் ஆகுறாரு? ஒருவேளை இது அந்த விஷயம் இல்லனா வேற என்ன விஷயமா இருக்கும்? இது எந்த நம்பர்ல இருந்து? சரி, இந்த நம்பருக்கே ஃபோன் பண்ணி பாப்போம். என்கிட்ட முதல்ல இருந்த நம்பர் தப்பான நம்பர் போல. அவர் ஏன் டென்ஷனா இருக்காருன்னு கேட்டா தெரிஞ்சிடும். நம்பரே போக மாட்டேங்குது. சீக்கிரம் வா ராஜ். அட என்ன முக்கியமான விஷயம் சொல்ல. உண்மையிலே இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் தான். இம்பார்ட்டன்ட்ங்கிறது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஆலியா தான் சொல்லுவா. நல்ல வேலை பாட்டி, நீங்களும் வந்துட்டீங்க. மத்தவங்க எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. அப்படியா? என்ன விஷயம்? ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம். ஆலியா வந்துட்டா. ரியா, என் செல்லம் வந்துட்டியா? நல்ல வேலை. ஓ, நீ திரும்ப வீட்டுக்கு வந்ததுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வா, இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா விஷயம் என்ன நானும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சொல்றேன். நான் பிரக்யாவை திரும்பவும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா அவ வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச உடனே அவ கடமைகளை நிறைவேற்ற ஆரம்பிச்சிட்டா. இப்ப பாத்தீங்கல்ல, என் ரியா செல்லத்தை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டா. நான் பிரக்யாவுக்கு போன் பண்ண இல்லையா, அப்ப பிராச்சியை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனா. எதுக்குன்னு கேட்டதுக்கு கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க போறதா சொன்னான். கூடவே ரியாவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரதா சொன்னான். உண்மையாதான் சொல்றேன். உன்னோட அம்மா, உன்னோட அக்கா உன் மேல உயிரையே வச்சிருக்காங்க. எனக்கு அம்மாவும் கிடையாது, அக்காவும் கிடையாது. இல்லம்மா, நீ அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஆலியா, என்ன கூப்பிட்டீங்களா? ஏதாவது வேலை இருக்கா? ஆமா, நான் தான் உன்னை கூப்பிட்டேன். ஏன்னா நீ இல்லாம இந்த விஷயம் முழுமையடையாதே. எனக்கு ஒண்ணும் புரியல. உனக்கு கண்டிப்பா புரியும். ஏன்னா நான் பேச போற விஷயம் என்னன்னா, அது அண்ணனுக்கும் பிரக்யாக்கும் மீராக்கும் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் பேச போறேன். லேண்ட்லைனுக்கு பண்ணி பாக்குறேன். டைரியில லேண்ட்லைன் நம்பர் இருக்கும். நேத்து நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியாத பாட்டி. ஏன்னா நீங்க மாத்திரை போட்டு தூங்கிட்டீங்க. ரியாவை வெளியில கொண்டு வந்தது பிரக்யா இல்ல, அண்ணன் தான் வெளியில கொண்டு வந்தாரு. ஏன்னா என்னாலையும் அண்ணனாலையும் ரியா கஷ்டப்படுறத கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியாது பாட்டி. அவ உன்னை கஷ்டப்படுத்ததான் நினைச்சிருக்கா. உனக்கு எதிராக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுல அவ மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீ இந்த மாதிரி லாக்அப்ல இருக்கணும்னு தான் அவ ஆசைப்பட்டா. அதே மாதிரி செஞ்சு பாத்துட்டா. அவங்க பாப்பாங்க. ஏன்னா அப்ப ஜெயில எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு பாக்கதான் அவங்க அங்க வந்தாங்க. இல்லம்மா, இல்ல, நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. பாட்டி,
பிரக்யா அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டா. இதுல எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்ல. இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே நேத்து ராத்திரியே தெளிவாயிடுச்சு. இப்ப நான் சந்தோஷமான விஷயத்தை பத்தி பேச போறேன். நான் சொல்ல வந்த விஷயத்த கேட்ட உடனே நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. போன் வந்திருக்கு. ஹலோ ஹலோ அண்ணி, நான் பிரக்யா பேசுறேன். அவரு போனே எடுக்க மாட்டேங்கிறாரு. நீங்க அவர்கிட்ட கொஞ்சம் பேசுறீங்க? நான் எவ்வளவு முக்கியமான விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க இந்த நேரத்துல போன் எடுத்துட்டு இருக்கீங்க. ஹலோ 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 மித்தாலி அண்ணி. ரியா, இந்த விஷயம் ரியாக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அண்ணன் வந்து மீராவை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மீரா. அதாவது ரியாவுக்கு அம்மா ஆக போற, இந்த வீட்டுக்கு மருமகளாக போற. மீரா, உண்மையிலேயே நீ அதிர்ஷ்டசாலிதான். உன்னோட லவ் ஸ்டோரி கம்ப்ளீட் ஆயிடுச்சா? நான் உங்களை அம்மானு கூப்பிடலாமா? கூப்பிடலாம்ல? இல்ல அலியா, இல்ல. இந்த வீட்டோட மருமகன்னா பிரக்யா தான், பிரக்யா மட்டும்தான். மீரா, உன்கிட்ட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அபி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க மாட்டாமா. ஏன்னா அபியோட முழு சந்தோஷமே பிரக்யா மட்டும்தான். பாட்டி, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இந்த விஷயம் எங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இந்த கல்யாணத்தை இனிமே வேற யாராலையும் தடுக்கவே முடியாது. நீ ஏன் உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போற? நேத்து ராத்திரியே மித்தாலி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. இனி இதெல்லாம் அபிதான் முடிவு பண்ணணும். அபி எங்க? நான் இப்பவே இந்த விஷயத்தை பத்தி அபி கிட்ட பேசி என்ன அப்படி அண்ணன் கிட்ட பேச போறீங்க? மீரா கிட்ட அண்ணன் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிருக்காரு. மீரா, நீயே சொல்லு, நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே? ஆலியா சொல்றது உண்மைதான். மிஸ்டர் மெஹ்ரா என்கிட்ட கேட்டாரு, நானும் சரி சொல்லிட்டேன். கேட்டீங்களா நீங்க? உங்களுக்கு அண்ணனை பத்தி நல்லா தெரியும்ல. அண்ணனை யாராலையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அவரோட விருப்பத்துக்கு எதிரா யாருமே நடக்கவும் மாட்டாங்க. எனக்கு அது நல்லாவே தெரியும். நீங்க அண்ணனையும் பிரக்யாவையும் மறுபடியும் ஒண்ணு சேர்க்க பாக்குறீங்க. ஐ நோ, நீங்க தீபாவளி அன்னைக்கு பிரக்யாவை நீங்க தான் வீட்டுக்கு கூப்பிட்டீங்க. உங்க ஆசையெல்லாம் திரும்பவும் பிரக்யா அந்த வீட்டுக்கு மருமகள் ஆகணுங்கிறது தான். அவ வந்து ஆனா யாருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா பிரக்யாவுக்கு மட்டும் ப்ராப்ளம் இருந்தது. அதனாலதான் ரியாவை பிரச்சனையில மாட்டி விட்டா. உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் புரியவே மாட்டேங்குது? பிரக்யாவுக்கும் அண்ணனுக்கும் இருந்த உறவு 20 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு, முறிஞ்சு போச்சு. பிரக்யாவோட பொறுப்பு மொத்தத்தையும் மீரா தான் நிறைவேற்றி இருக்கா. சின்ன வயசுல இருந்து ரியாவை மீரா தான் வளர்த்திருக்கா. அதனால ஃபியூச்சருக்காக பிரக்யாக்கு பதிலா மீராக்கு அந்த இடத்த அண்ணன் கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரியாக்கு நல்ல அம்மாவா மீராவால கண்டிப்பா இருக்க முடியும். அது மட்டும் இல்ல, வீட்டோட எல்லா பொறுப்பையும் அவ நல்லா பாத்துப்பா. அதனால நாங்க எல்லாரும் அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறோம். அண்ணனும் இத ஒத்துக்கிட்டாரு. நாங்களும் இந்த சந்தோஷத்தை கொண்டாட போறோம். அண்ணனோட கல்யாணம் தடபுடலா நடக்க போகுது. பிரக்யா திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வராம இருக்கிறது நல்லதுதான். நாம எல்லாருமே அவ இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருப்போம். அண்ணனை கல்யாணம் பண்ணதுக்கு ஒத்துக்கிட்டாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், அண்ணனுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்க போகுது. மீரா ரொம்ப லக்கி. இனிமே பிரக்யா இந்த வீட்டுக்கு என்னைக்குமே திரும்ப வரக்கூடாது. அவளுக்கு திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வரதுல பிரச்சனை இருக்கு. அதனாலதான் ரியாவை பிரச்சனையில மாட்டி விட்டா. பிரக்யா நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிருக்கா. என்னையும் நிறைய ப்ராப்ளத்துல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்கா. கண்டிப்பா அவகிட்ட இதுக்கான சொல்யூஷன் ஏதாவது இருக்கும். ஹலோ ஹலோ அபி, ஏன்டா இப்படி இருக்க? காலையில இருந்து உனக்கு எவ்வளவு கால் பண்ண தெரியுமா? இங்க பாரு, நான் சொல்றத முதல்ல கேளுப்பா. இன்னைக்கு முக்கியமான கான்ஃபரன்ஸ் இருக்கு. அந்த ஈவென்ட்காரன் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்னால போக முடியாது, நீ போயிட்டு வந்துற. என்ன ஃபோர்ஸ் பண்ணாது. இன்னைக்கு என்னால போக முடியாது. அபி ப்ளீஸ் ப்ளீஸ், சொல்றத கேளு. தயவு செஞ்சு சாக்கு போக்கலாம் சொல்லி சமாளிக்காத. பல்லவி மட்டும் ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா நான் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்க மாட்டேன். நானே போயிருக்கேன். ஏன் பல்லவி ஹாஸ்பிட்டல்ல இருக்கா? நேத்து ராத்திரி அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹார்ட் அட்டாக்கா? ஆமா. பயப்பட வேண்டாம், டாக்டர் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவளோட ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்காண்டா. அவ டென்ஷன் ஆகாம பாத்துக்கணுமா? நீ பயப்படாத, அவளுக்கு நல்லா ஆயிடும். ஐம் சாரி, எனக்கு இந்த விஷயம் தெரியாது.
இப்போ நீ எந்த ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லி நான் வரேன். அபி அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீ முதல்ல கான்ஃபரன்ஸுக்கு போ. இங்கெல்லாம் வர வேணாம். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்காடா? ஹாஸ்பிட்டலோட பேர் சொல்லு. அபி நான் சொல்றது கேளு, நீ முதல்ல கான்ஃபரன்ஸ் போ, மத்தது அப்புறம் பாத்துக்கலாம். ப்ளீஸ். சொல்லுப்பா. எங்க இருக்கீங்க? சிட்டி ஹாஸ்பிட்டல்ல. அப்ப எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, எனக்கு மட்டும்தான் தெரியாது. நான் யாருன்னு முதல்ல என்கிட்ட சொல்லுங்க. இங்க பாருப்பா, நாங்கெல்லாம் ரொம்ப பயந்துட்டோம். எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஓகே ஓகே பரவாயில்ல, நான் இப்பவே அங்க வரேன். உன்னதான் கேக்குறேன், இவ்வளவு யார் உள்ள விட்டது? நான் தான் சொன்னல, இப்ப மம்மியை மீட் பண்ண முடியாது. நான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. நான் சொல்றது கேளு, வா நம்ம இப்ப வெளியே போலாம் ப்ளீஸ். யாரையும் மீட் பண்ண மாட்டாங்களா? ஆக்சுவலி போன்ல ரன்பீர் எனக்கு சொன்னதும் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அதான் ஹாஸ்பிட்டல்லே வந்து உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி, நீ வந்துட்டல்ல, பரவாயில்ல. நீ ஏன் அங்கேயே நிக்கிற? இங்க வா. உங்களை இந்த மாதிரி பார்க்கும்போது தான் சந்தோஷமா எப்படி இருக்கு. இப்படி ஹாஸ்பிட்டல்லையா? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. நீங்க குணமாயிட்டீங்களா அத சொன்னேன். ஆமா, விரல் என்ன இதெல்லாம் போட்டுட்டு இருக்க? இது ரொம்ப சீப்பா இருக்கு. மம்மி இத கழட்டி தூரம் எறிஞ்சிடு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க பிராச்சி? எனக்கு எதுவும் தெரியாதுன்னா நீங்க 2 பேரும் இதோட நிறுத்திக்கோங்க. நான் சொல்றேன்ல. என்னாச்சு? நிறுத்துங்க, எல்லாத்தையும் நிறுத்துங்க. இந்த மாதிரிலாம் மீட் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல. ரன்பீர், நீ பிராச்சியை கூட்டிட்டு வெளியே போப்பா. வா வா பிராச்சி, நம்ம கிளம்பலாம். கம். நில்லு பிராச்சி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். இந்த டாக்டர் எங்க போய் தொலைஞ்சானோ? 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே கால் பண்ணா இன்னும் வரல. பிராச்சி, நான் ரன்பீர் கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். இதோ வந்துட்டாரு. வாங்க டாக்டர், வாங்க வாங்க வாங்க. ரன்பீர், நீ இவ்வளவு கூட்டிட்டு வெளியே போ. செக் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நான் பிராச்சி கிட்ட பேசணும். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நான் பாக்குறேன். ப்ராப்ளம்? டோன்ட் வரி, அதான் நான் வந்துட்டேன் இல்லையா? சிட்டி ஹாஸ்பிட்டல், அப்புறம் பிரக்யா. ஷிட். பிரக்யா, இப்ப என்னால உன்னை மீட் பண்ண முடியாது. ஏன்னா பல்லவிக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. சிட்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. நான் அங்க போறேன். நான் சொன்ன மாதிரி சொன்ன இடத்துல 1 hour கழிச்சு மீட் பண்ணலாம். ஆல்ரைட்? ஓகே, தேங்க்ஸ்.